அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நான் ஆன்மீகம் அப்படின்றது எல்லோரு மாதிரி போல எத்தனையோ ஆயிரம் சாமியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி போல. காரணம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படி. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு என்னை ஸ்கூலில் சேர்க்குற காலம் 5 வயசு. அந்த 5 வயசில் சண்டை வந்துடுச்சு 2 பேருக்கும். சண்டை வந்ததால் 2 பேருக்கு பிரிவு வந்தது. இந்த பிரிவில் என்ன பண்ணிட்டார், எங்கள் அப்பா என்னைட்டுன்னு போய் எங்கள் அத்தை வீட்டில் சேர்த்துட்டார். மீதி எங்கள் தம்பிங்க எங்கள் அண்ணனை கூப்பிட்டோன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதனால் எனக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிடுச்சு. இந்த படிப்பறிவு இல்லாமல் போய் இன்னொரு வீட்டில் சாப்பாட்டுக்கு உட்காந்து இருக்கும்போது அந்த வீட்டில் சும்மா சாப்பாடு போட மாட்டாங்க. அப்போ அங்கே உழைக்கணும். அப்போ அந்த உழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு 5 மாடு இருக்கும். அந்த 5 மாடை மேய்க்கணும், அறப்பறக்கணும். இந்த சவுக்கு மரங்க வளர்த்து கட் பண்ணி போடுவாங்க கட்டைக்கு, அதை ஏற்றின்னு போகணும் வண்டியில். இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது மன ஓச்சல் அதிகமாகி போச்சு. எல்லோரும் படிக்க வேண்டிய வயசு, ஆனால் நமக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. எல்லோரும் தாய் தகப்பன் சாப்பாடு சம்பாரித்து போடுறோம், நம்ம ஒழிச்சு சாப்பிட வேண்டியதாகுது அப்படின்ற ஏக்கம். கடவுள் இருக்குதா இல்லையா? கடவுள் இருந்தால் ஒருத்தனை ஏன் தாழ்த்தி வச்சுக்குது, ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது, ஒருத்தனை நல்லா வாழ வைக்குது, ஒருத்தனை துன்பப்படுத்துது. அப்போ இது கடவுளினுடைய மாற்றமா, இல்லை கடவுள்னு உலகம் ஏமாத்துதா அப்படின்ற கேள்வி வந்தது. அந்த கேள்வியில் இறங்கி ஆராய எனக்கு கிடைச்ச விடை கடைசியில் அந்த 5 வயசில் ஆரம்பித்த கேள்வி 20 வயசில் விடை கிடைச்சது. எந்த துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை மனிதனுக்கு. ஆனால் மனிதன் படுற துன்பம் அத்தனையுமே அவனே காரணமாகறான். ஒவ்வொரு தவறுகளை செய்யும்போது அந்த தவறுக்கு பனிஷ்மெண்ட்டு தான் இந்த துன்பம் நம் மனுஷனுக்கு வருது. அப்போ நான் ஏதோ பாவங்கள் பண்ணியிருக்கிறேன், நன்மை செய்யலை, பாவம் பண்ணியிருக்கிறேன், அதனுடைய விளைவாக இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத அந்த 22 வயசில் தெரிஞ்சுக்கினேன். சரி, 22 வயசில் தெரிஞ்சுக்கினேன். அப்போ கடவுள் என்ன அது எப்படி இருக்குது, அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு குருமார்களை தேடி தெரிஞ்சேன். அப்படி குருமார்களை தேடி திரியும்போது பொதிகமலையார் பாண்டியன் பேர், அவர் மிலிட்ரியில் இருந்தவர். பொதிகமலையார்னு ஒரு முதல் குரு எனக்கு கிடைச்சார். அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா அவர் மறைஞ்சிட்டார், அவர் இல்லாமல் போயிட்டார். தேடி விட்டுட்டேன் அவரை. அதுக்கப்புறமா சரி, எந்த குருவின் தேடல, என்ன பண்ணுறது, இன்னும் முழுமையான வழி தெரியணுமே, நமக்கு ஒரு பாதி வழி தானே தெரிஞ்சிருக்குது, இன்னும் பாதி தெரியணுமே அப்படின்னு தேடும்போது கணேசசாமின்னு இன்னொரு குரு கிடைச்சார். அந்த கணேசசாமியினுடைய வழியாக இந்த உபதேசங்களை வாங்கினேன். ஆனால் பாண்டியனாக இருந்தாலும் சரி, கணேசசாமியாக இருந்தாலும் உபதேசங்கள் கொடுத்தாங்களே தவிர உலகத்துக்கு எதையும் அவங்க பேச தெரியாமையே விட்டுட்டாங்க. அதனால் அது எடுபடாமையே போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த ஆசிரமத்திலே நைட்டு 11 மணிக்கு உட்காந்தேன்னா காலையில் 4 மணி வரைக்கும் பேசுவேன். இந்த மாதிரி பேசும்போது ஒரு ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உபதேசம் ஃப்ரீ, காசு கிடையாது, ஃப்ரீ தான் உபதேசம். அப்படி ஃப்ரீயாக உபதேசம் கொடுக்கும்போது வீட்டில் வர ஆளுங்களுக்கு உபதேசம் கொடுக்க முடியல குடும்பத்தில். சரி, ஒரு ஆசிரமம் வேணும் நமக்கு
ஆசிரமம் வந்தால் தான் ஆளுங்க வந்தால் தங்க முடியும், குளிக்க முடியும், கொள்ள முடியும். அப்போ உபதேசங்களை கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஆசிரமத்தை கட்டினேன். சார் ஓகே, இப்போ உங்களை பற்றியான சில கேள்விகள் சார். ஸோ உங்களை வந்து எல்லாருமே குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட உண்மையான பேர் என்ன? உண்மையான பேரா? என் பேரா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர். ஏன்னா நான் கண்டதை வாரி தலையில் போட்டுக்கிறவங்க கிடையாது. என் உடம்புல பார்த்தியா ஒரு மணி இருக்குதா, ஒரு காவி இருக்குதா, ஒரு இது இருக்குதா? எதையுமே விரும்பாதோ. ஏன்னா இறைவன் வந்து உன் உடலையே விரும்புறதில்லை. அப்புறம் நீ மேலே போட்டுக்கிற வேஷத்தை விரும்ப போகிறான். இந்த வேஷம் போடுறது ஊரை ஏமாற்றத்துக்கு போடுறது, இது உண்மைக்கு போடுறதில்ல. கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த தாடி ஏன் விட்டுக்கிறேன், இந்த கொண்டையை ஏன் விட்டுக்கிறேன், இதெல்லாம் எந்த இதுவும் காவி கீவி மணி கிணி எதுவும் போடாத இதெல்லாம் ஏன் விட்டுக்கிறேன்னா, இப்போ இங்கே பௌர்ணமின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஒரு 2000 பேர் வருவாங்க. இந்த 2000 பேரில் குரு இன்னும் தெரியணும், ஒரு மாற்றம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை விட்டுக்கிறேனே தவிர இந்த மயிருக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் மேலே போடுற வேஷத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுள் கேட்குறது நல்ல மனசு, சுத்த மனசை கேட்குறான். ஆனால் அந்த மனசை கொடுக்க முடியாத பணத்துக்காக அது கொஞ்சம் இருளாக இருந்தால் கூட அமாவாசை இருள் மாதிரி ஆக்கி வச்சுன்னு சுற்றிங்கிறோம் சாமியார் என்ற பேரில். சாமி யார் கேள்விதான். சாமி தெரியல, சாமி தெரியாததில் சாமி யாருன்னு கேள்வி கேட்டுங்கிறான். முன்சாமி சாமியா, கோவிந்தசாமி சாமியா, கன்சாமி சாமியா? இதுதான்டா சாமின்னு சொல்ல தெரியல. ஏன்னா நிறைய குருமார்களுக்கு குரு கிடையாது. 2 புக்கை வாங்கி வச்சிங்கன்னா அதை படிச்சுட்டு பொழப்பு நடத்தின்னுக்கிறாங்க. அதை மாதிரி பொழைக்கிறதால குரு பாரம்பரியம் இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து அப்படி இல்லை. திருமூலர்லேருந்து பாரம்பரியங்குது. திருமூலர் சொல்கிறார், நன்றியின் அருள் பெற்ற நால்வர்ன்றார். நாங்கள் 4 பேர் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினோண்டான்றார். அது யார் யார்? பதஞ்சலி, விவேகபாதர், சிவமாமணி, திருமூலர். இந்த 4 பேரில் இந்த வந்து 2 பேர் வடநாடு சைடு போயிட்டாங்க, 2 பேர் இங்கே தங்கிட்டாங்க. இங்கே தங்கும்போது அது ராஜயோகமாக போச்சு, அங்கே தங்கும்போது பதஞ்சலி யோகமாக போச்சு. இப்படி யோகங்கள் பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அகஸ்தியர் வந்தால் நிறைய மகான்கள், நிறைய இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டாங்க. ஆனால் மக்கள் அதை எடுத்துக்கல. என்ன பண்ணுறது? நானும் யோசனை பண்ணேன், போகி வருதே நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது, போகி பொங்கல் எல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, பௌர்ணமி மட்டும்தான் நம்மளுக்கு. பௌர்ணமி ஒண்டி தான் நம்மளுக்கு, போகியும் கிடையாது, பொங்கலும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நேற்று காலையிலேருந்து நைட்லேருந்து இது இங்கே வந்து சேர்ற வேலையும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வர வேலைக்கு வந்து ட்ரெயினை பிடிச்சி அதை பிடிச்சி இங்கே வந்து சேர்ற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். வரதே ஒரு நாளைக்கு தான் ஐயா வெளியே வந்து இந்த பாடம் இங்கே வந்து பார்த்துட்டு போனால் அது ஒரு மாதத்துக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். ஐயா நான் ஒரு மனசில் ஒன்று நினச்சிருக்கிறேன், எவ்வளோ வந்தது எவ்வளோ போச்சு, ஆனால் ஐயா கவசம் எதுவும் செய்யணும்னு நினச்சேன் நான். அப்போ வந்து என்னால் வர்றதுக்கும் இல்லை, என்னால் எதுவும் செய்யவும் முடியல. எங்கள் வீட்டுக்காரரும் ரயில்வேல தான் வேலை செஞ்சார், நடுமதி சர்வீஸ்லேயே இறந்துட்டார். அந்த வேலை எங்கள் பொண்ணுக்கு வந்துருக்குது. அவரோட நினைவாக அவர் என்றைக்கும் இந்த பூமியில் வாழணும். ஏன்னா எங்களுக்கு பையன் இல்லை, பையன் இருந்தால் மனுஷன் வந்து வளரும். அதனால் என்னோட இதுவெல்லாம் எதுவும் கிடையாது. அவரு குடும்பன்றதுக்காகவே வாழ்ந்தார், பொண்ணுங்க எல்லாம் நம்ம குடும்பம் நம்ம இதுன்னு வாழ்ந்து வந்தவர்னால அவரோட இதுவும் இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு தொகையை கொடுக்கணும்னு மனசில் நினச்சிட்டேன். ஏதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு சொன்னீங்கன்னா அதை வந்து நான் சீட்டாக கட்டி வச்சுருக்கேன். அதை வந்து எந்த நேரத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். என் பேர் வரணும், அது வரணும், இது வரணும்னு எனக்கு எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரோட கஷ்டம் உழைப்பு இந்த பூமியில் விட்டுட்டு போனோம். கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் சில விஷயம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இன்னும் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாத காரணமே, ஒரு விஷயம் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னோம்னா அது மரியாதையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நாம் பாருன்னு காசு வாங்கி வச்சுனேன் அங்கே, ஏன்னா நம்ம இடம் கிடையாது, அது இன்னொருத்தர்கிட்ட போய் பேச போனோம், உடனே கொடுத்துட்டா ஓகே, அவங்க தள்ளிக்கினே போனால் காசு வாங்க மூஞ்ச பார்க்கறது நம்ம எப்படி முடியும்? அதனாலே சில விஷயங்களை சொல்லாமலே வச்சுருக்கிறோம். என்றைக்கு அதெல்லாம் நம்ம கைக்கு வருதோ அன்றைக்கி இதே மேடையில் எல்லாருக்குமே சொல்லுவோம்மா, அன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு கை போடுவோம், நம்மளால் முடிஞ்சதை எல்லாரும் சேருவோம். ஏன்னா என்னோட நிலைமைக்கு பிறகு நிலைமைக்கு வெளியே வந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது.
எல்லாரும் முடிஞ்சு வெளியே ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு போய் போட்டிருந்தேன். வீட்டில் செஞ்சிடறேன், 8 மணிக்கு கொடுக்க முடியல. நம்ம ஒருத்தர் எதிர்பார்க்கும் போது டைம் தவறி எடுத்து போய் கொடுக்குறாங்க. அப்போ செஞ்சும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த டைமுக்கு கொடுத்தா தானே நல்லா இருக்கும். அந்த டைமுக்கு எடுத்து போகிற அன்னைக்கு காலி ஆயிடுது. டைமு தவறி எடுத்து போகிற அன்னைக்கு ரொம்ப தூரம் சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஒருத்தரை நம்பாமல் நம்மளே செய்யணும்னா ஏதோ நம்ம ஒரு இதுவாக செய்யலாம், சாப்பாடு போட்டாதான்றது ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாம்மா. உங்களோட எண்ணம் வந்து நல்ல எண்ணம். எதிர்காலத்தில் ஐயாவோட இடத்துல உங்களுக்கும் ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும். உலகத்தில் எவ்வளோ சொத்து வாங்கினாலும் யார் பேர்லேயும் நிற்க போகிறதே கிடையாது. ஆனால் இந்த இடத்துலையும் சொத்து வாங்க போகிறோம். அது சீடர்களோட ஒவ்வொரு பேர்லேயும் இருக்கும். காலமெல்லாம் ஐயா சமாதியை பார்க்க வரவங்க எல்லாரும் அவரோட பாடத்தை பண்ணி சீடர்களும் இங்கே இருக்கிறாங்க, சமாதி ஆகிறாங்க. இது நமக்காக நாமளே சொந்தமாக வாங்கிக்கக்கூடிய இடம். அதை எந்த சொந்த பந்தமும் அதை ஆட்டப்படவே முடியாது. அது இடம் நமக்கான இடம். சரிங்களா? நாளைக்கு அது நடக்கும். அது நடக்கும்போது நாம் எல்லாரும் ஒன்று சேருவோம். ஐயா இந்த மாதிரி பசங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவர் காசு தான் வச்சு செஞ்சுட்டேன், எல்லாம் இது பண்ணிட்டேன். ஐயாவுக்கு ஒன்று செய்யணுன்றது ஒரு இது எனக்கு. ஏன்னா எங்கள் பொண்ணால் முடியாது, நடக்க முடியாதுன்றதுனால அவளை பற்றி ரொம்ப கஷ்டம் இருந்தது. எப்போ இந்த பாதைக்கு வந்தனோ எது ஆனாலும் பரவாயில்ல, அவனை காப்பாற்றிப்பா அப்படின்ற எண்ணம் வந்துச்சு ஐயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க பாருங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு பாராட்டு. என்னை பற்றி வேதனைப்படாத, என் சொந்த கால நானே நின்றுப்பேன், நீ கவலைப்படாமல் வழியில் போமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்கள பெருமையாக. நான் சொல்லிட்டேன், மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் வந்தால் வீட்டில் தூங்கிடு, ஆஃபீஸ் வந்தால் முடிஞ்சா போய் இல்லைன்னா ஒரு நாளைக்கு லீவு போட்டுரு. அந்த ஒரு நாள் என்னை விட்டுரு. நான் இங்கே அங்கே கிளம்பிட்டுனா வீட்டில் போய் சேர வேலை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு நினைக்க மாட்டேன். ஃபோன் வந்தாலும் எடுக்க மாட்டேன் எல்லாருக்கும் தெரியும். யாரும் ஃபோனும் பண்ண மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு நாள் என்னை விட்டுருங்க. சிறப்பு சிறப்புமா. இந்த ஒரு நாள் இந்த சீடருங்க நம்ம குருவுக்கான நாளாக இருக்கணும். அந்த ஒரு நாள் எனக்கு 2 பேரும் உரையாடுற நாளாக இருக்கணும். நான் வந்து அங்கே தங்கணும், பாடம் பண்ணுறேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சொந்தம் பந்தம் சொத்து சுகம் எதுவும் மேலே எனக்கு விருப்பமும் கிடையாது, எதுவும் எண்ணமும் கிடையாது. ஆனால் ஐயா மேலேயும் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பும் இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். இது ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறாரு, அரசியல்லேருந்து குடும்பத்திலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த ஒரு ஈர்ப்பு மட்டும் ஏன் இல்லைன்றது எனக்கு புரியல ஐயா. அதுதான் ஐயா கஷ்டம் எனக்கு. யாருக்கு இல்லை? எனக்கு வந்து ஐயா எல்லாமே தெரியுது. அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு இதுவும் எனக்கு வந்துடுமா. அந்த பக்குவம் வரத்துக்கு தான் இதே கண்டது வளைஞ்ச மண்ணு களையெல்லாம் எடுத்து போகிறதுக்கு ஒரு பாடம் கொடுத்துறாரு. இந்த களையெல்லாம் எடுத்து போட்டு அதை தண்ணி ஊற்றி ஓட்டுன்னு ஓட்டி எதை போட்டாலும் முளைக்கிறதுக்கான பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கிறாரு. இனிமேல் வாங்கினீங்க பாடம், அது ஒன்று அந்த மண்ணில் விதைஞ்சி ஞானன்ற பூ பூக்கும். அப்போதான் நமக்கு அந்த பக்குவமே வரும். ஆனால் இப்போ பாடத்தில் உட்காந்தோம்னா அப்படியே தானாக நம்ம அந்த சூடு ஏறுது. எதுனா ஒன்று நம்ம ஃபோன்லேயே பார்த்தோம்னா கூட ஐயாவோட இது அது தானாக பாடமே பண்ண தேவையில்ல. தானாகவே முன்ன ஒரு நாள் கூட சொன்ன பாருங்க, நான் பாடமே பண்ண தூங்கிற ஐயா, இது மாதிரியெல்லாம் நடக்குது இல்லை. அது மாதிரி செய்யலை. ஆனால் ஐயா கிட்ட நான் வீடியோவிலலாம் பேசுகிறேன், பக்கத்தில் தான் உட்காந்தேன். அந்த கிளாஸில் வந்தேன், லேட்டாக தான் வந்தேன். அவர் கேட்டார், நீ எங்கேருந்துமா வரேன்னாங்க. நான் கொஞ்சம் வரேன் ஐயா அப்படின்னேன். கண்ணை மூடுமான்னாரு. உன்னை நீயே நினைக்கிறேன்னா உன்னையே நினை, நான் யார், எதுக்கு போகிறேன், என்ன செய்ய இருந்தேன், அது மட்டும்தான் நான் அவர் கேட்டால் அவர் பதில் சொன்னார் ஐயா. அது மட்டும்தான், வேற ஒன்றும் நான் அவர் கேட்கல, ஒன்றும் எதுவும் பேசல. ஏன்னா அவர் வந்து சொல்லுவார் 4 பாடம் வாங்கணும் 5 பாடம் வாங்கணும், சும்மா கேள்வின்னு வந்தீங்கன்னா உன்னால் பாடமே பண்ண முடியாது கண்டிப்பா அப்படின்னு சொன்னதுனாலே நான் அவர்கிட்டவே போல நெருங்கலை. இப்போ பாடம் வாங்கி நெருங்கினுக்கிறோம். நாங்கய்யா பாடம் வாங்கிட்டு நெருங்கினுக்கிறோம். பாடம் நல்லா பண்ணுங்க. பாடம் நல்லா பண்ணீங்கன்னா அவர் ஏன் நம்மளை எதை சொன்னாலும் அதெல்லாம் காது குத்து வாங்க மாட்டார். பாடம் பண்ணியா, பாடம் பண்ணாமல் வாயாடின்னு இருக்காத. ஏன் சொன்னாருன்னா, நான் வந்து எப்பவுமே உன் கூட உறவாடின்னு இருக்க முடியாது. ஆனால் நான் கொடுத்த பாடத்தை கொடுத்துட்டேன்னா, பாடத்தை சீராக பண்ணனா அந்த பாடம் உனக்கு முன்னாடி போய் வழிகாட்டும். உன் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அதுவே சொல்லும், இதை பண்ணுப்பா, இதை பண்ணாதா, இதை விட்டுடே, இதை பிடிச்சிக்கோ. ஏன்னா பாடம் பண்ணுறேன், இங்கே உபதேசம் கொடுக்குறோம். நாங்களும் ஸ்தூலம் தானே, பாடம் வாங்குற நீங்களும் ஸ்தூலம் தான், உபதேசம் கொடுக்குற நாங்களும் ஸ்தூலம் தான். கற்றுக் கொடுத்துட்டோம், பாடம் பண்ணுறீங்க, அதில் பயணம் போகிறீங்க, அந்த இடத்துல அனுபவம் வருது. வெளியே இருக்கிறோம், நான் வந்து கூட சொல்ல முடியுமா, சாமி இந்த இடம் போய்க்கிறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன், நாங்கள் எல்லாம் ஸ்தூல குரு, ஒரு அடையாளத்தோடு உக்காந்துக்கிறோம்.
பாடம் பண்ணுறவங்க, பாடத்தில் அனுபவிக்கிறவங்க அந்த நிலையில் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா அப்போ வரும்போது எப்படி பண்ணணும்னு நீங்கள் சொல்லலை. அப்போ அங்கே வந்து யார் வழிகாட்டுறது? சூட்சமமாக குரு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நில்லுன்னுவார், இல்லை இதை தாண்டுன்னுவார், நீ இப்படி போடா அப்படி போடான்னு சொல்கிறதுக்கு யாருக்குது? வெளியேகிற யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. உள்ள அந்த பாடம் வடிவத்திலே ஒரு குருநாதர் உட்காந்துக்கிறாரு. அவர் தான் சொல்லுவார், நீ போ, இதை பாரு, இதை பார்க்காத, இதை விட்டுடு, இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு உள்ள சூட்சமாக இருந்து அந்த நேரத்தில் நம்ம வழிகாட்டக்கூடிய தகுதி ஐயா ஒருத்தருக்கு தான் உண்டு. வெளியேகிற யாருக்கும் அந்த தகுதியே கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் பாடத்தை சின்சியராக பண்ணால் உங்களுக்கு எங்கள் அவசியமே தேவையே கிடையாது. அவரே முன்ன நின்று நம்ம வழிகாட்டினே இருப்பார். இதை பாடம் நல்லா பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த அனுபவம் என்னன்றது இப்போ நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு புரியும். சாமி இந்த இடத்துக்கு போயிட்டேன், என்ன பண்ணணுன்னே தெரியல சாமி, ஃபோன் பண்ணியா கேட்க முடியும்? அங்கே வந்து எனக்கு ஒரு அந்த விஷயம் வருது சாமி, ஒரு அசரீரி மாதிரி வருது சாமி, நீ போ அதை பாரு அப்படின்னு சொல்கிறாரு சாமி. அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிரம்மாண்டம் என்னன்னு சொல்லு சாமி, அது யார் சாமி சொன்னது? அசரீரியா சொல்கிறதுக்கு இந்த வாய்க்கு அருகதை இருக்குதா? அவரால் மட்டும்தான் முடியும். அப்போது பாடத்தை சீராக பண்ணால் அவர் இங்கே உக்காந்துக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே உக்காரல, சீராக பண்ணக்கூடிய ஒவ்வொரு சீடன் வீட்டிலையுங்கிறார் அவர். இதை புரிஞ்சுதுன்னா ஐயாவோட பிரம்மாண்டம் என்னன்றது நமக்கு புரியுமா? சொல்லு. எது வந்தாலும் இப்போ எது வந்தாலும் யோசனை பண்ணி பேசுகிற ஐயா, நம்மளுக்கு என்னத்துக்கு நம்ம என்னத்துக்கு எதுன்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன். ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம இதுலேயே எவ்வளோ இதுவாக இருந்திருக்கிறோன்னு இப்போ தான் தெரியுது. இவ்வளோ இவ்வளவோ நடந்திருக்குது, இவ்வளவோ இருக்குது, நம்ம எதுவுமே தெரியாத இருந்திருக்கிறோம். நம்மள அந்த அளவுக்கு யூஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுனால நான் விட்டுட்டு அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்கன்னு போயிட்டாங்க. இப்போதான் புரியுது. இப்போ புரியுது. ஆனால் இந்த பாடத்துக்கு வந்திருந்தாலும் அப்போ புரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன அறிவில்லாம இருந்தோம், அப்போவும் அறிவோடு தான் இருந்தோம். ஆனால் இப்போ இருந்த ஞானம் அப்போ இல்லை, ஞானம் இல்லை. இப்போ ஐயா வந்து நம்ம ஞானத்தை ஓடிக்கிறாரு. இந்த உலகம் எப்படியாப்பட்டது, அதை நீ எப்படி பார்க்கணும், வாரி பூச்சிக்கலாமா இல்லை கொஞ்சம் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்கலாமா அப்படின்றத இப்போ புரிய வச்சுக்கிறேன். சொந்த பொண்ணா இருந்தாலும் பேரனா இருந்தாலும் பேத்தியா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான் ஐயா. எல்லாரும் ஒண்ணுதான். இதை செய்ய அதை செய்யன்னு பசங்க கிட்ட சொல்லுவேன். இப்போ யாருமே எதுவுமே கண்டுக்கிறதில்ல. உனக்கு விருப்பமா நீ செஞ்சுக்கோ, உன்னை கட்டாயப்படுத்தணும்னு எனக்கு எதுவும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். வந்தியா வா, பாத்தியா பா, ஓ வந்தாலும் வா, வரா கட்டியும் பரவாயில்ல, உங்க இஷ்டம் தான் அதெல்லாம் அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ புரிஞ்சு ஆழம் தெரிஞ்சு நம்ம இவ்வளோ தூரம் ஒதுக்கி இருக்கிறோன்னா அதுவே பெரிய விஷயம் ஐயா. எனக்கு அனுபவம் வருதோ வரலையோ நான் பாடம் ஆனால் என்னால் முடிஞ்சது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா. என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, என் பாடத்தை மட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். எல்லாமே என்ன ஏது பொண்ணுன்னா இது பாருன்னா இது அப்படின்றது நல்லா புரிஞ்சு ஆழம் தெரிஞ்சு தெளிவாக வெளியே வந்துட்டேன் ஐயா. நல்ல சிறப்பாக பண்ணுங்கம்மா, நல்லா பண்ணுங்க. எப்பவுமே ஐயா வந்து உங்க கூடவே இருந்து உங்களை வழிகாட்டினே இருப்பாங்க. சரிங்களா? நல்லா பண்ணுங்க. எது செஞ்சாலும் ஏதாவது எதுன்னா உடனே எங்களுக்கு ஒரு இது பண்ணுங்க ஐயா. இப்போ என் ஃபோன் நம்பரை வந்து குரூப்ல சேர்க்கணும்னாக்கா நம்பர் எழுதி எடுத்துன்னு என் நம்பர் தெரியும் இல்லையா? என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். இல்லை இந்த நம்பர் சேருங்கன்னு சொல்லலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துருங்க, சமயம் சேர்த்து விட்றேன். சரிங்க ஐயா. சரிங்களா? இங்கே இருக்கிற யாராவது நம்பர் இல்லைன்னு சொன்னால் தயவு செஞ்சு என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, குரூப்பில் சேர்த்துருவோம். ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியணும். 12ஆம் தேதி பௌர்ணமின்னு போட்டோம், அதை பார்த்துட்டு சாமி 12ஆம் தேதி பௌர்ணமி போட்டுக்குது, 12ஆம் தேதி தான் பௌர்ணமியா, இதை கேட்கவே கூடாது. கேட்கக்கூடாதுன்னு தான் அங்கே போட்டுக்கிறோம். அதையும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு கேள்வி. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? குரூப்பை இல்லை, நம்ம தொடர்ந்து வீடியோஸும் பார்க்கறதில்ல. அப்படி யாருமே இருக்காதுங்க. இந்த ஆசிரமத்துக்கும் சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனலை தினமும் வாட்ச் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கினே இருக்கும். அப்படி தெரிஞ்சோம்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்காமலே நம்மளை காப்பாற்றின்னு போயினே இருக்கலாம். ஐயா இன்னொரு விஷயம், ஒரு தலைப்பு போடுறாங்க, இது ஒன்றா இது வரோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மொத்தமே பார்த்தோம்னால கூட அந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு இதுவும் இல்லை அதில். ஆமாம். இப்போ நம்மளுக்கே நம்ம பாடம் பண்ணுறவங்களுக்கே அது ஒரு இதுவாக இருக்கும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அந்த தலைப்புக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் அந்த லாஸ்ட் முடிவு வாலிக்காவது அந்த இதுல இருந்தா தானே நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதுதான்மா வீட்டில் பேர் வைப்பாங்க செல்வம், ஆனால் பார்த்தா பிச்சை தின வேண்டியதான். சரிங்களா? குருன்னு பேர் வைப்பான், ஆனால் முட்டாளாக இருப்பான். அந்த மாதிரி புருஷோதன் பேர் வைப்பான், புருஷன்னா யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி பேருக்கும்
நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி உலகம் இது. ஆனால் அப்படி வச்சாதான் அவன் பார்ப்பான், ஓ சொல்லிக்கிறாருப்பா, ஏதோ புதுசாக சொல்கிறார் போல அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. இது எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு மருந்தை கொடுத்தா கசப்பாக தான் இருக்கும். அந்த குழந்தைய சாப்பிட வைக்கணும். சாப்பிடணுன்னா என்ன பண்ணோம், கொஞ்சம் சர்க்கரையை கொஞ்சம் வாயில் போட்டு இப்போ சாப்பிடு அப்படின்ற மாதிரி அந்த டைட்டில் பார்க்காதீங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம், அங்கேயே அதே ஐயா தான் பேச போகிறாரு. அவர் பேசுறதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கேட்கணும். அதுதான் சார், அப்பதான் சாமி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தான் தலைப்பு பார்த்தோன்னே நம்ம பார்க்குறோம். அதே ஒன்றும் இல்லையே அப்படின்னும் போது தனிப்பட்ட ஆள் பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது தான். வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தெரிஞ்சுப்பாங்க. குழந்தைக்கு மருந்து கொடுக்குறோம், கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கொடுக்குறோம், குழந்தை நல்லா வேணும் தான் கொடுக்குறோம். சரிங்களா? நல்லது நல்லது, சந்தோஷம் சந்தோஷமா.